வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றைய தினம் இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலை வந்து கிட்டத்தட்ட ரூ. 3 வந்து உயர்த்தியிருந்தாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தங்கம் வந்து யாரும் இனிமேல் வாங்காதீங்க. பெட்ரோல், டீசல் உபயோகப்படுத்துறத வந்து குறைச்சிக்கோங்க. எதுக்காக இது பண்றீங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டோட பணத்தினோட மதிப்பு அப்படின்றது வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ இத கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நம்ப வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நம்ம வந்து நம்ம நாடு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ண சொன்னாங்க. அ இதைத் தொடர்ந்து தான் வந்து நேற்றைய தினம் பெட்ரோல், டீசல் விலை வந்து ரூ. 3 வந்து உயர்த்தினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு 80 பைசா 0.80 பைசா மறுபடியும் வந்து ஒரு பெட்ரோல், டீசல் விலைய வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து சின்னதா ஒரு ரூ. 3 தானே, ரூ. 4 தானே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பெட்ரோல், டீசல் விலை உயர்வு ரூ. 3 ரூ. 4வா இருந்தாலுமே, இந்த பெட்ரோல், டீசல் விலை நம்ப பைக்குக்கு போறதா இருக்கட்டும், காருக்கு போறதா இருக்கட்டும், இதுவும் நம்ம தலையில தான் வந்து கடைசியில வந்து இடியா வந்து இறங்க போகுது. இது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்கள், அதாவது நம்மளோட மளிகை பொருட்களா இருக்கட்டும், நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து ஆகட்டும், இல்ல வந்து பஸ்ஸஸா இருக்கட்டும், அதேபோல வந்து லாரி இது போல இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள்ல தான் வந்து எல்லா பொருட்களும் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ இதனால வந்து அந்த பொருட்களோட விலையும் வந்து அதிகரிக்கக்கூடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சாமானிய மக்களோட தலையில தான் வந்து கடைசியில வந்து விடிய போகுது அப்படின்றத வந்து இது வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்க. அது எந்த வகையான லோனா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், கோல்டு லோனா இருக்கட்டும், எந்த வகையான லோன் எடுத்திருந்தாலுமே வந்து கூடிய விரைவில வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும்போது, உங்களுக்கு நீங்க வட்டிய வந்து நீங்க நார்மலா கட்டிட்டு இருக்கக்கூடிய வட்டி பணத்த விட அதிகமா கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் கண்டிப்பா. அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.